நம்ம ஷோவோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லிடலாமா லேக்கா? சொல்லிடலாம். முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ரஜீவ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு எங்கள் விருந்தினர் பக்கத்தில் உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேன்சர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னதான் கேன்சரில் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருந்தாலும் பட் பல சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டாக நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வயதானவர்களுக்கு வரக்கூடிய கேன்சர், எத்தனை வகையான கேன்சர், என்னென்ன மாதிரியான கேன்சர் வயதானவர்களுக்கு வரும் டாக்டர்? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஏன்னா வயதானவரை பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், எல்டர்லி பீப்புள் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ இப்போது கேன்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 30% ஆர் அபவ் 60 இயர்ஸில் தான் வருது. ஸோ வயதானவர்களுக்கு வருத கேன்சர் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. இப்போ அது ஜென்ஸ் லேடிஸ் அப்படி பார்த்துக்கலாம். ஸோ எல்டர்லிக்கு மெயின்லி லேடிஸ் பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அண்ட் அதுக்கப்புறம் லங் கேன்சர், அப்புறம் ஹெட் அண்ட் நெக் கேன்சர், இதுதான் மெயின்லி லேடிஸ்க்கு வருது. ஆஃப்கோர்ஸ் யூட்ரஸ் அண்ட் கைனகாலஜிக்கல் கேன்சர் லேடிஸ்க்கு மட்டும்தான். ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்டர்லி பார்த்திங்கன்னா அவருக்கு மெயின்லி லங் கேன்சர், அப்புறம் ப்ராஸ்டேட் கேன்சர். அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு வருத கேன்சர் எல்டர்லி 60 வயசுக்கு அப்புறம் தான் ஜென்ரலி பார்க்குறது. ஸோ இப்போ ஒரு யங் பாப்புலேஷன் எடுத்தாலும், இப்போ 60 வயசுக்கு மேலே எடுத்தாலும் இந்த கேன்சர் இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆல்சோ டைப் ஆஃப் கேன்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுவாக இந்த வயசானவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஏன்னா நாங்கள் கிளினிக்கிலும் ஃபஸ்ட் டே பேஷண்ட் வந்தால் நான் எல்லாம் டயட் நல்லா எடுக்கிறாங்க, நான் ஸ்மோக்கிங் பண்ணுறதில்ல, நான் ஆல்கஹால் எடுக்கிறதில்ல, ஆனாலும் எனக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு. ஸோ வயசானவருக்கு வர்ற கேன்சர் மெயின் ரீசன் வயசு தான். ஏன்னா வென் யூ ஆர் ஏஜிங் அந்த செல்ஸும் ஏஜ் ஆகிட்டே இருக்குது, அந்த டேர்ன் ஓவர் ஆஃப் த செல்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த நிறைய டெய்லி நாங்கள் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். இந்த செல்ஸ் டேர்ன் ஓவர் ஆகும்போது கெட்ட செல்ஸோ கேன்சர் செல்ஸோ டெய்லி ப்ரொடியூஸ் ஆகுது. பட் நம்ம எதிர்ப்பு சக்தி அது தடுத்து நிறுத்தி அது ஓவர் கம் பண்ணுவாங்க. பட் அட் சம் பாயிண்ட் அப்படி இந்த நிறைய டேர்ன் ஓவர் நடக்கும்போது ஓவர் மெனி இயர்ஸ் சம் ஆஃப் த கேன்சர்ஸ் டெவலப் ஆகும். ஸோ ஏஜிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஃபார் கேன்சர் இன் த எல்டர்லி. அப்புறம் நாங்கள் ஃபேக்டர்ஸ், அதர் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ், நான் மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸில் மேக்ஸிமம் ஸ்மோக்கிங். இந்த ஸ்மோக்கிங் எந்த ஃபார்மில் இருந்தாலும், சிகரெட், பீடி, இல்லைன்னா இந்த சர்தான்னு சொல்லி வாயில் போடுறது, இது எல்லாமே கேன் காஸ் லங் கேன்சர், இல்லைன்னா ஸ்டொமக் கேன்சர், இல்லை வாயில் வருது கேன்சர், இது எல்லாமே ஸ்மோக்கிங் ரிலேட்டட். ஆஃப்கோர்ஸ் ஆல்கஹால், தென் வெஸ்டர்ன் டயட், இது எல்லாமே அதர் ரீசன்ஸ் இந்த எல்டர்லிக்கு வருது கேன்சர். ஓகே, எல்டர் லேடிஸ்க்கு நான் இப்போ அது புதுசாக கேள்விப்படுறேன் நான் உங்ககிட்ட. பிகாஸ் ஹெட் அண்ட் நெக்கில் ஒரு கேன்சர், ஒரு வகையான கேன்சர் வரும்னு சொன்னீங்க. அது என்ன ரீசனால் அந்த மாதிரி வருது டாக்டர்? வந்தால் என்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம அதை இந்த மாதிரி கேன்சர்னு ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஸோ இப்போ லேடிஸ்க்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு ஜென்ஸு. பட் ஆனாலும் அவருக்கும் லங் கேன்சர், இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர் வருது. அதில் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்கிறது இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். இப்போ வீட்டில் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கு, லேடிஸ் அங்கே தான் இருக்காங்கன்னா அந்த இன்டோர் மெனி இயர்ஸாக பேசிவ் ஸ்மோக்கிங் எக்ஸ்போஷர் இருந்தால் அது ஒரு ரீசன். பட் எல்லா ஸ்மோக்கர்ஸுக்கும் கேன்சர் வரதில்லை. அதே மாதிரி சம் ஆஃப் த லங் கேன்சர், ஹெட் அண்ட் நெக் கேன்சர்லும் ஸ்மோக்கிங் ரீசன் கிடையாது. ஸோ 30% ஆஃப் த கேன்சர்ஸ் நான் ஸ்மோக்கர்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் வரலாம். ஸோ அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு லம்போ, ஸ்வெல்லிங்கோ தெரிஞ்சாச்சு, இல்லைன்னா வெயிட் லாஸ் இருக்குது, இல்லை ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் வருது, பிளட்டு வருது, இல்லைன்னா டங்கில் ஒரு கட்டு, அல்சர் ஹீல் ஆகாமல் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி டாக்டரையோ இல்லை ஒரு ஆங்காலஜிஸ்டையோ கன்சல்ட் பண்ணணும். தட்ஸ் அவர் அட்வைஸ். வயசானவங்களுக்கு வரக்கூடிய கேன்சரை நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறது டாக்டர்?
ஸோ இதுக்கு தான் நாங்கள் இப்போ ஆங்காலஜின்னா ஒரு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு சயின்ஸ். அதில் வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. மெடிக்கல் ஆங்காலஜின்னா கேன்சருக்கான கீமோதெரப்பி மருந்துகள் அது பார்க்குறதுக்கு. சர்ஜிக்கல் ஆங்காலஜின்னா இந்த கேன்சருக்கான சர்ஜரி. ரேடியேஷன் ஆங்காலஜி வந்து கதிர்வீச்சு ரேடியேஷன். இதுதான் 3 மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட். அண்ட் ஏஜ் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த பிடியாட்ரிக், இப்போ குழந்தைகளுக்கு இருக்குன்னா பிடியாட்ரிக் ஆங்காலஜின்னு சொல்லுவோம். அது ரொம்ப நல்லா டெவலப் ஆகி அது தனி ஸ்பெஷாலிட்டியாக ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. யங் பீப்புளுக்கு ட்ரீட் பண்ணுறது ஜென்ரல் ஆங்காலஜிஸ்ட் எல்லாருமே பார்ப்பாங்க. பட் நான் சொன்ன மாதிரி வென் எல்டர்லி அது வந்து அகெயின் வெரி ஸ்பெஷல் பாப்புலேஷன். ஏன்னா அவருக்கு கேன்சர் எல்லாமே நிறைய இஷ்யூஸ் இருக்கும். டயபெட்டிஸ் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அவர் ஆல்ரெடி நிறைய மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதர் டிசீசஸ் இருப்பாங்க. ஸோ இவருக்கு கேன்சர் வரும்போது இட் ஹாஸ் டு பி டேக்கன் கேர் பை எ ஸ்பெஷல் டீம். அதுதான் இந்த ஜிரியாட்ரிக் ஆங்காலஜி. முதிர்த்தோருக்கான கேன்சர்ஸ் இந்த வயசானவருக்கு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது நம்ம சிட்டியிலும் இப்போது வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலும் அது கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா, ஜிரியாட்ரிக் ஆங்காலஜியில் வந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும். வயசானவருக்கான ஸ்பெஷலைஸ்டாக பார்க்குறது வந்து ஜிரியாட்ரிஷியன். வயசானவருக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் தான் ஜிரியாட்ரிஷியன்ஸ். அவர் என்ன பார்ப்பாங்கன்னா, அவர் தான் ப்ரைமரி கேர் கிவராக இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும், ஒரு வருஷக்கணக்குன்னு அவரை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதில் என்ன மெடிசின்ஸ் அவருக்கு செட் ஆகும், எந்த மெடிசின் தேவையில்லாத மெடிசின் நாங்கள் பாலிஃபார்மசின்னு சொல்லுவோம். சில வயசானவரை மெடிசின் லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா வைட்டமின் மாத்திரையே ஒரு 10 டைப் இருக்கும். அப்புறம் இந்த மோஷன் டைட்டாக போகிறது, அதுக்கு லாக்ஸேட்டிவ் சொல்ல அது ஒரு 3 டைப் இருக்கும். ஸோ இந்த ஜிரியாட்ரிஷியன்ஸ் பார்த்துட்டு இந்த பாலிஃபார்மசி எப்படி குறைக்கலாம், எவ்வளோ அளவுக்கு தேவையான மெடிசின்ஸ் மட்டும் எடுக்கலாம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேன்சர் டயக்னோசிஸ் வரும்போது ரொம்ப மெடிசின்ஸ் எடுத்திங்கன்னா அது லிவருக்கு கிட்னிக்கெல்லாம் பாதிப்பு வரும். ஸோ நாங்கள் எவ்வளோ தூரம் கேன்சர் டயக்னோசிஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் அதர் மெடிசின்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஜிரியாட்ரிஷியன்ஸ் இருப்பாங்க. இதெல்லாமே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் இவரெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஜிரியாட்ரிக் ஆங்காலஜி கான்செப்ட்டு. அது இந்த பீடியாட்ரிக் ஆங்காலஜி நாங்கள் எப்படி சொல்லுவோன்னா, குழந்தைகள் எப்படி ஸ்பெஷலோ அவ்வளோ ஸ்பெஷல் தான் வயசானவர். ஸோ எப்படி அவரை சென்சிட்டிவாக பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி பார்க்குறது வில் பெனிஃபிட் த பேஷண்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர், ஒரு டாக்டர் வந்து அந்த கேன்சர் வரக்கூடிய பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத சொன்னீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அவங்கள கேர் பண்ணிக்கக்கூடியவங்க எப்படி பார்த்துக்கணும் டாக்டர்? அந்த வயசானவங்கள, கேன்சர் வந்தவங்கள எப்படி பார்த்துக்கணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஃபேமிலியோடு தான் வரும். குழந்தைகள், கிராண்ட் சில்ட்ரன், தென் சன் இன்லா, டாட்டர் இன்லா, ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு யூனிட்டாக தான் இந்தியாவில் வந்து கேன்சர் டயக்னோசிஸ் வந்தப்பறம். ஏன்னா இட்ஸ் எ லைஃப் சேஞ்சிங் டயக்னோசிஸ். ஸோ அப்போது ஆஸ் எ கேர் கிவர்னு நாங்கள் சொல்லுவோம். அவரும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அண்ட் அவரும் நிறைய சஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டினியூஸாக கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். வீட்டில் நைட்டில் அவருக்கு தூக்கம் இருக்காது, ஒரு வாட்டியும் ஹாஸ்பிட்டலில் நிறைய வாட்டி வர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கேர் கிவர்ஸை பார்க்குறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ டீம் நாங்கள் ஜிரியாட்ரிக் ஆங்காலஜி டீமில் பார்த்திங்கன்னா இந்த சைக்கோ ஆங்காலஜிஸ்ட்னு இருப்பாங்க. அவர் எப்படின்னா, இந்த யாருக்கா டிப்ரெஷன் இருக்கா, இல்லை இதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களா, பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, ஒய்ஃபுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எப்படி இருக்காங்க, அவர் எப்படி இந்த டயக்னோசிஸ் எடுத்திருக்காங்க, அவருக்கு எதாவது கவுன்சிலிங் எதாவது தேவைப்படுதா, இது பார்க்குறதுக்கு சைக்கோ ஆங்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட் இவர் எல்லாமே இந்த ஜிரியாட்ரிக் ஆங்காலஜி டீமில் இருக்கும். ஸோ உங்கள் கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் பேஷண்ட் மட்டும் ட்ரீட் பண்ண பத்தாது, ஆஸ் எ ஃபேமிலி யூனிட்டாக அவருக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஃபார் த பேஷண்ட், ஆஃப்கோர்ஸ் அது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை அவர் பேஷண்ட்டு தான் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், கேன்சர் எல்லாம் எடுத்துக்கணும். பட் ஃப்ரம் எ ஃபேமிலி பர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்கன்னா
கண்டினியூஸ் கேர் கிவிங் இஸ் ஆல்சோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அவரையும் கேர்டேக் பண்ணுறது ஒரு ஆங்காலஜி டீம்து கடமையாக இருக்கும். யூ ஹேவ் டு டேக் கேர். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து ஒரு கேன்சர் அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் ஒரு சிலர் சொன்னீங்க. ஏன்னா ஸ்வெல்லிங் இருக்கும், இல்லைனா பெயின் இருக்கும், நீங்கள் போய் அப்படின்னா ப்ளீடிங் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்தால் நீங்கள் போய் டாக்டரை கண்டிப்பாக வந்து கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிங்க. பட் இது வந்து நமக்கு வெளியில் நமக்கு அந்த மாதிரி பெயின் இருந்தால் தான் நமக்கு தெரியும். பட் போன் கேன்சர் அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும்? இந்த போன் கேன்சர் யாருக்கெல்லாம் வரும் டாக்டர்? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஏன்னா நிறைய கேன்சர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்வியஸாக இருக்குது. இப்போ மார்பகத்தில் பிரஸ்ட்டில் ஒரு லம்ப் இருந்தால் ஈஸியாக நாங்கள் வந்து பேஷண்ட்ஸ்க்கு தெரியும். இப்போ வந்து ஈஸியாக வரல. ஸ்கின்னில் ஒரு சேஞ்சஸ் வந்தால் தெரியும். பட் இப்போ அப்டமன், போன் அப்படி இருக்கிறதுல ரொம்ப வேக் சிம்டம்ஸாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் இருக்காது. இப்போ போன் கேன்சர்னால் இப்போ எல்டர்லிக்கு பார்த்திங்கன்னா மல்டிபிள் மைலோமான்னு சொல்லுவோம். அது வந்து போனுக்கு எஃபெக்ட் ஆகுறது, ஒரு பிளட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுறது ஒரு கேன்சர். அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் இருக்காது. பட் நாங்கள் வார்னிங் சைன்ஸ் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவோம். அது கேன்சராக இருக்காது, பட் அது வந்து நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ். இப்போ அன்எக்ஸ்பிளைன்டாக நம்ம டயட்டிங் எதுவும் பண்ணுறதில்ல, நல்லா சாப்பாடு எடுக்கிறாங்க, சுகர் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது, அப்படியும் வெயிட் குறைஞ்சிட்டே இருக்குது. அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ். இல்லைன்னா நான் ஹீலிங் அல்சர். இப்போ ஒரு எங்கேயோ ஒரு அல்சர் வந்தீங்கன்னா அது ஒரு 2-3 வீக்ஸில் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகணும். பட் இப்போ வாய்க்குள்ளேயோ ஏதோ ஒரு அல்சர் வந்து ஹீல் ஆகாமல் இருக்கிறது, அது வந்து ஒரு வார்னிங் சைன் ஆஃப் கேன்சர். அதர் ரீசன்ஸ் இருக்கலாம், பட் அதுவும் செக் பண்ணணும். அதே மாதிரி இப்போது போன் கேன்சர், இது அன்யூஷுவல் பெயின், ரெகுலர் பெயின் வந்து அங்கே சில மாத்திரை எடுத்தால் சரியாக போயிடும். இல்லை ஆர்த்தோபெடிஷியன் பார்த்து அவர் சரி பண்ணால் மோஸ்ட்லி வலி குறையும். பட் கண்டினியூஸாக 4-6 வீக்ஸ்க்கு அப்புறம் வலி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு செக்கப் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த ஒரு 5 to 6 வார்னிங் சைன்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்கும். அதில் வந்து வெயிட் லாஸ், இந்த லம்ப்பு, இதில் வந்து இல்லை ஒரு மோல்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பிளாக் கலரில் இருக்கிறது, அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ, வலி இருக்குதோ அந்த மாதிரி. இல்லைன்னா அன்யூஷுவல் ப்ளீடிங் சைட், மோஷன் போகிறது இடத்துலோ, இல்லை பீரியட்ஸ் நின்ற லேடிஸுக்கு மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ப்ளீடிங் வருது, இதெல்லாம் தான் வார்னிங் சைன்ஸ். இதெல்லாமே அதர் ரீசன்ஸ்னா கூட இருக்கலாம். பட் எப்போவுமே ஒரு செக்கப் போய் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். டாக்டர், அதே மாதிரி வயசானவங்களில் ஆண்களுக்கு அதிகமாக கேன்சர் வருதா இல்லை பெண்களுக்கு அதிகமாக கேன்சர் வருதா? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஆண்களுக்கு தான் அதிகமாக வருது. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த டைப் ஆஃப் கேன்சர் அது டிஃப்ரெண்ட். இப்போது டுபாக்கோ ரிலேட்டட் கேன்சர்ஸ், இந்த ஸ்மோக்கிங் ரிலேட்டட் கேன்சர் கொஞ்சம் மேல்ஸுக்கு கொஞ்சம் அதிகம். பட் அதே டைமில் வந்து இப்போ பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸில் வருது கேன்சர், இதெல்லாம் தான் ஸ்பெசிஃபிக் ஃபார் லேடிஸில் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லங் கேன்சர், அது வந்து ஸ்மோக்கிங் ரிலேட்டட்னால கொஞ்சம் ஆண்களுக்கு அதிகம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பிட்வீன் மேல்ஸ் அண்ட் லேடிஸ். அதே மாதிரி டாக்டர், இப்போ வயதானவர்களுக்கு கேன்சர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வயதானவர்களுக்கு கேன்சர் வந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹெச்ஐவி இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறப்போ அது வந்து சிலது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி இல்லை அவங்கள தொற்று நோய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கேன்சரும் அந்த மாதிரியான வியாதியா டாக்டர்? இது ரொம்ப, ஏன்னா அது வந்து வீட்டில் இருக்கிற முதியோர்களை அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க சில பேர், குழந்தைங்களை கூட அங்கே போகக்கூடாது. அகெயின் நம்ம கிளினிக்கில் வந்து காமனஸ்ட் கேள்வி தான், நம்ம குழந்தை பக்கத்தில் போகலாமா, கேன்சர் வந்துச்சு வேற யாருக்கா தொட்டு வியாதி மாதிரி இருக்குமா? ஸோ இது வந்து ரொம்ப கிளியராக கன்வே பண்ணணும். 100% நான் கம்யூனிகபிள், தொட்டு வியாதி கிடையாது. ஸோ ஒரு கேன்சர் பேஷண்ட் யூஸ் பண்ணுற பிளேட் யூஸ் பண்ணாலோ, இல்லை ஒரே லாண்ட்ரி யூஸ் பண்ணாலோ, இல்லை ஒரு பெட்டு ஷேர் பண்ணாலோ கண்டிப்பாக யாருக்குமே டேஞ்சர் கிடையாது. இட் இஸ் டெஃபினெட்லி நாட் கம்யூனிகபிள். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ். செகண்ட் கேள்வி வந்து நிறைய வாட்டி ஒரு கிராண்ட் சில்ட்ரன், குழந்தைகள் வீட்டில் இருப்பாங்க, அவருக்கு எதாவது ரிஸ்க் வருமோ, நாங்கள் ரேடியேஷன் எடுத்துகிட்ருக்கோம், இல்லை கீமோதெரப்பி எடுத்துகிட்ருக்கோம், அதனால் நம்ம பக்கத்தில் போகலாமோ. பார்த்திங்கன்னா அந்த எல்லா மெடிசின்ஸும் வந்து நம்ம பேஷண்ட் உள்ளே தான் மெட்டபலைஸ் ஆகும். அது யூரினில் பாஸ் பண்ணுறதுல எல்லாமே ஒன்றும் டாக்ஸின்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் குழந்தைய
டச் பண்ணுறதிலோ க்ளோஸ் காண்டாக்ட் வைக்கிறதுலோ ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே. இதில் வந்து சில கேன்சர்ஸ் அவுட் சைடு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா இதில் ப்ளீடிங் இருக்கலாம், இல்லை ஊண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் அது மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை ஸோ அந்த கேன்சர் செல்ஸ் வந்து கண்டிப்பாக கம்யூனிகபிள், ஒரு தொட்டதுனால வர வியாதி கிடையாது. ஸோ தட் இஸ் வெரி கிளியர். பட் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இப்போ குழந்தைகளெல்லாம் கூட இருக்க கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ குழந்தைகளுக்கு ஏதாவது சளி ஜுரம் இருக்குன்னா அப்போ கொஞ்சம் தள்ளி நிற்கணும். ஏன்னா இவர எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் பேஷண்ட். இது குழந்தைகளுக்கு பிரச்சனை வராது, குழந்தைங்க வருதுதான் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் 100% சேஃப் தான் அந்த மாதிரி. டாக்டர், இப்போ அதே மாதிரி வந்து ஜென்ஸ்க்கு தான் அதிகமான ரேட்டில் வந்துட்டு கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் கூட வந்து நிறைய ஜென்ஸ் வந்துட்டு எந்த விதமான பேட் ஹேபிட்ஸ் இல்லைன்னா கூட அவங்களுக்குலாம் கேன்சர் வருது இல்லையா? அதுக்கு என்ன ரீசனாக நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? ஸோ இப்போ அகெயின் எல்டர்லி பேஷண்ட்ஸ் வித் கேன்சர் எடுத்திங்கன்னா மெஜாரிட்டி வந்து இந்த ஸ்மோக்கிங் ரிலேட்டடாக இருக்காது. இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர் எடுத்துக்கோங்களேன், இட்ஸ் எட் கேன்சர் ஆஃப் ஏஜிங். அதுக்கு ஒரு பர்டிகுலர் பேட் ஹேபிட்டோ இல்லை ஒரு ஃபுட் ஹேபிட்டோ அதனால வராது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். ஏஜிங் ரிலேட்டட், ப்ராஸ்டேட் சைஸே கொஞ்சம் பெருசாகுது, அந்த மல்டி ஃபேக்டோரியல். ஸோ அதுக்கு ஒரு ரீசன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேன்சர்ஸ் வந்து எல்டர்லியில் வரலாம். ஸோ அதுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுவும் கேள்வி தான். எதுவுமே பேட் ஹேபிட்ஸ் இல்லாமல் கேன்சர் வருதுன்னா நாங்கள் எப்படி அது கண்டுபிடிக்கலாம்? ஸோ அதுக்கு தான் நாங்கள் எப்போவுமே இப்போ எல்டர்லின்னா அவர் நிறைய வாட்டி ஹார்ட் செக்கப், இப்போ ரெகுலர் செக்கப் எல்லாம் நிறைய பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னெல்லாம் சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுலேயே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த ஜிரியாட்ரிக் கேன்சர்ஸ், இந்த அதில் இருக்க காமன் கேன்சர்ஸ்க்கும் நீங்கள் செக்கப் பண்ணிக்கோங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒன்ஸ் எ இயர் சில பிளட் டெஸ்ட் இருக்குது. அந்த பிளட் டெஸ்ட்லேயே சில கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ஒரு PSA டெஸ்ட்டுன்னு இருக்கும். அது 60 வயசு ஆகிடுச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ண வேண்டியது. அப்புறம் லேடிஸ்ன்னா மேமோகிராம், அது வந்து பிரஸ்ட் மார்பக புற்றுநோய் ரொம்ப ஏர்லியாக கண்டுபிடிச்சிங்கன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி மார்பகமே ரிமூவ் பண்ணாமல் ஒன்லி அந்த கட்டி மட்டும் எடுத்து சில ஹார்மோன் டேப்லெட்னாலேயே குணப்படுத்திடலாம் ஏர்லி ஸ்டேஜ். அதே வந்து 3rd ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா கீமோதெரப்பி, மார்பகம் ஃபுல்லாக எடுக்க வேண்டியது இருக்கும், ரேடியேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்டாக போகும். ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் இந்த எல்டர்லி பீப்புளுக்கு, ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப முக்கியம். 60 மேமோகிராம் பொறுத்த வரைக்கும் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் டெஃபினெட்லி ஒன்ஸ் எ இயர் எடுக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் ஹெல்த் செக்கப்போட இந்த காமன் கேன்சர் ஸ்க்ரீனிங்கும் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி டாக்டர், இப்போ சுகர் பேஷண்ட் அப்படின்னா நம்ம ஸ்வீட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவோம். பிபி இருக்கவங்களுக்கு அது மாதிரி சில டயட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு, எல்டர் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்டில் ஏதாவது கண்ட்ரோல் பண்ண விஷயங்கள் இருக்கா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஏன்னா நமக்கு கேன்சர் டயக்னோஸ் ஆகின உடனே பேஷண்ட்ஸ் வந்து கேட்குறது, நாங்கள் சுகர் கட் பண்ணலாமா, சுகர் கட் பண்ணால் கேன்சர் கண்ட்ரோல் பண்ணலாமா? ஸோ அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஸ்பெசிஃபிக் டயட் டு கண்ட்ரோல் கேன்சர் கிடையாது. பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஹெல்த்தி டயட். இதில் வந்து இப்போ க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் ரிச் டயட். இப்போ மீட் எடுக்கிறோன்னா லீன் மீட், சிக்கன், அந்த மாதிரி ரெட் மீட் கம்மி பண்ணுறது, அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ், இது எல்லாமே வில் ஹெல்ப் இன் ஹெல்த்தி லிவிங் ஹேபிட்ஸில் கேன்சர் வரது சான்சஸ் குறைக்கலாம்னு இட் ஹஸ் பீன் ஷோன். நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் பற்றி சொன்னீங்க. ஒவ்வொரு கேன்சர்ஸ்க்குமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் இருக்கா டாக்டர்? அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. ஸோ எல்லா கேன்சர்ஸ்க்கும் நம்ம ஸ்க்ரீனிங் கிடையாது. ஸோ ஒரு காமன் கேன்சர்ஸ்க்கு தான் நாங்கள் ஸ்க்ரீன் டிடெக்டட் கேன்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு டெஸ்ட் இருந்தால் தான் நமக்கு அது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான டெஸ்ட் இருக்குது, மேமோகிராம். இப்போ எல்டர்லி வேறு பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர், அதுக்கு PSAன்னு ஒரு டெஸ்ட், பிளட் டெஸ்ட் தான் அது பண்ணிக்கலாம். வேறு இம்பார்ட்டன்ட் வந்து லங் கேன்சர். லங் கேன்சருக்கு வந்து ஒரு 30-40 இயர்ஸாக ஸ்மோக்கிங் இருக்க ஆளுங்க நாங்கள் ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் ஃபார் லங் கேன்சர்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து ஒன்ஸ் எ இயர் ஒரு லோ டோஸ் சிடி ஸ்கேன், சின்ன ஒரு சிடி ஸ்கேன் மட்டும் எடுத்திங்கன்னா அந்த சின்ன கட்டியாகவே லங் கேன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில கேன்சர்ஸ்க்கு தான் ஸ்க்ரீன் டிடெக்டட் இருக்கும். பட் அது வந்து காமன் கேன்சர்ஸ். ஸோ அட்லீஸ்ட் நமக்கு எல்லா கேன்சர்ஸும் கண்டுபிடிக்க முடியலன்னா கூட இந்த காமன் கேன்சர்ஸ் வந்து ஸ்க்ரீனிங் மூலமாக கண்டுபிடிக்கலாம். கேன்சர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை வந்து கேன்சர் இருக்குது அப்படின்றது கன்ஃபர்மேஷனுக்கு
ஒரு சில பிளட் டெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதாதா? ஏன் எல்லா பிளட் டெஸ்ட்டும் எடுக்க சொல்கிறீங்க? ஏன்னா சமீபத்தில் ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த மாதிரி நான் பார்த்தேன். நான் ஒரு நிறைய பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளட் டெஸ்ட் எடுத்தால் நம்ம கேன்சர்னு ஜட்ஜ் பண்ணலாம், டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? ஸோ நமக்கு அது வந்து இப்போது பிரஸ்ட் கேன்சர் வச்சுக்கோங்களேன். பிரஸ்ட் கேன்சர் இருக்குது நான் ஒரு சஸ்பெக்ட் பண்ணியிருக்க பேஷண்ட்னா பிளட் டெஸ்ட்டே தேவையில்லை. ஏன்னா அதுக்கு வந்து வேறு நம்ம மேமோகிராம் பண்ணி ஒரு பயாப்சி பண்ணால் தெரிஞ்சிடும். அதே மாதிரி பிளட்டில் டெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு 4-5 டைப் கேன்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனிங்னு சொன்னால் அவர் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ், அவருக்கு எதுவுமே சிம்டம்ஸ் இல்லை. அப்போ நான் வந்து எந்த டெஸ்ட்டு பண்ணாதான் கேன்சர் வரும்னு ஃபஸ்ட்டே சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனிங் பிளட் டெஸ்ட் ஸ்க்ரீனிங் மூலமாக கண்டுபிடிக்க முடியுது எல்லா கேன்சர்ஸும் பிளட் டெஸ்ட் கேட்போம். ஏன்னா அப்போ தான் அதில் எந்த வேல்யூ ஹையாக இருந்தால் தான் அதை சஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ண தேவையில்லை. டாக்டர் அதே மாதிரி டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னா என்ன டாக்டர்? செகண்ட் இப்போ முதியோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம கீமோதெரப்பி சொல்லுவோம். கீமோதெரப்பி வந்து எப்படின்னா அது ஒரு பாம்பு போடுறது மாதிரி. நீங்கள் ஒரு டெரரிஸ்ட் ஏரியாவில் போய் பாம்பு போட்டிங்கன்னா இட் வில் கில் த டெரரிஸ்ட் அலாங் வித் தட் ரெகுலர் ஆளுங்களும் கொஞ்சம் வி வில் லூஸ் இட். அது ஸோ அது வந்து அந்த ரெகுலர் டிஷ்யூ வந்து சம்டைம்ஸ் எஃபெக்ட் ஆனது தான் நாங்கள் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறது. அது வந்து இந்த எல்டர்லி பீப்புளுக்கு டாலரேட் பண்ணுறது சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது டார்கெட்டட் தெரப்பி. டார்கெட்டட் தெரப்பி அப்படிங்கன்னா அந்த கேன்சர் செல்ஸில் மாலிக்யூல்ஸ்லே சில டார்கெட் நம்ம மாலிகுலர் டெஸ்டிங் இல்லைன்னா ஜெனட்டிக் டெஸ்டிங் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த டார்கெட் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தனி மெடிசின்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் லங் கேன்சரில் இப்போ வந்து ஒரு EGFR டெஸ்டிங் அது பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா டேப்லெட்டே போதும். முன்னாடி மாதிரி கீமோதெரப்பி, சர்ஜரி, ரேடியேஷன் எல்லாமே தேவையில்லை. ஜஸ்ட் டேப்லெட் போட்டிங்கன்னா அது கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். பட் அது டார்கெட்டட் தெரப்பி இது அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஓரல் டேப்லெட்டாக இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கண்டினியூஸாக வர தேவையில்லை. செகண்டு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். முன்னாடி சொன்ன மாதிரி கீமோதெரப்பி சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி முடி கொட்டல், ரத்த அணுக்கள் குறையுது, அதெல்லாம் டார்கெட்டட் தெரப்பியில் இருக்காது. பட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த டார்கெட் இருக்கணும். இப்போ அந்த டார்கெட் இல்லைன்னு வந்துச்சுன்னா அந்த டேப்லெட் கொடுத்தது வேஸ்ட்டு. ஸோ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி அந்த டார்கெட் இருந்தால் தான் அந்த டார்கெட்டட் தெரப்பி கொடுப்போம். இந்த எல்டர்லி பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த டார்கெட் இருந்துன்னு வந்துச்சுன்னா அந்த மெடிசின்ஸ் டேப்லெட் மூலமாக கண்ட்ரோல் வச்சுச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ப்ரெஷர் டேப்லெட்டும் டயபெட்டிஸ் டேப்லெட்டும் எடுக்கிறது மாதிரி ஜஸ்ட் ஒரு டேப்லெட் எடுத்திங்கன்னா கேன்சரும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு கேன்சர் வந்த பேஷண்ட்க்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் ஒரு க்யூர் பண்ணிடுறோம். அவங்க லைஃப் லாங் டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ் எடுக்க தான் வேணுமா? அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த கேன்சர். இப்போ நாங்கள் பிரஸ்ட் கேன்சர்லலாம் இப்போ ஹார்மோன் பாசிட்டிவ் கேன்சர்னு வந்துச்சுன்னா ஒரு 5 இயர்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்கேன் எல்லாம் பண்ணி எல்லாம் நார்மலாக இருக்குன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் சம் கேன்சர்ஸ்க்கு வந்து நம்ம லைஃப் லாங்காக கொடுத்தா தான் அது கண்ட்ரோலில் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர்ஸ் ஏர்லி ஸ்டேஜ், நான் அதை தான் திருப்பியும் சொல்கிறேன், ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிச்சின்னா இந்த கீமோதெரப்பியெல்லாம் 6 months தான் இருக்கும். 3 to 4 months டோட்டல் ட்ரீட்மெண்ட்டே 6 months தான் இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் நாங்கள் சொல்கிறது வந்து ஃபாலோ அப். ஸோ ட்ரீட்மெண்ட் முடிச்சப்பறம் 3 months வந்து செக்அப் பண்ணோம். ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கேன்சர்ஸ் திருப்பி வரும். ஸோ அது வந்து இந்த செக்அப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சி திருப்பியும் நம்ம கரெக்ட் டைமில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபாலோ அப், ரெகுலர் ஃபாலோ அப்னதும் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். பிகாஸ் ட்ரீட்மெண்ட் முடித்து சில பேர் வந்து இனி எதுக்கு வரணும் டாக்டர் அப்படி சொல்லும். பட் அட்லீஸ்ட் 2 to 5 years ஆங்காலஜிஸ்ட் கிட்ட ரெகுலர் ஃபாலோ அப் இருக்கு. ஓகே, செக்அப்ன்றது மந்த்லி ஒன்ஸ் பண்ணிட்டே இருக்கணுமா இல்லை எப்படி? யூஷுவலி 3 monthsல ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் 2 yearsல, அதுக்கப்புறம் 6 monthsக்கு ஒரு வாட்டி, அப்புறம் 5 yearsக்கு அப்புறம் ஆனுவலி ஒன்ஸ் இந்த ரெகுலர் செக்அப் மாதிரி. டாக்டர் இப்போ வந்துட்டு டார்கெட் தெரப்பி வந்து டேப்லெட்ஸ் கொடுத்து க்யூர் பண்ணுற மாதிரி ஒரு தெரப்பின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த இம்யூனோதெரப்பி அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அதில் கொடுப்பீங்க டாக்டர்? ஸோ அகெயின் இது இம்யூனோதெரப்பி ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட். அது வந்து அகெயின் எல்டர்லி பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காங்க. அது எப்படின்னா இந்த கேன்சர் செல்ஸ் வருதே வந்து இம்யூனிட்டி
அந்த எதிர்ப்பு சக்திகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ அது கொஞ்சம் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கும்போது தான் இந்த கேன்சர் டெவலப் ஆகுது. இப்போ வந்து இம்யூனோதெரப்பி கொடுத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலி நாங்கள் பாடிஸ் இம்யூனிட்டி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ வாட் வி டெல் இஸ் அதுதான் மோஸ்ட் நேச்சுரல் வே ஆஃப் ட்ரீட்டிங் கேன்சர். பாடி செல்ஸை வச்சு அந்த கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெடிசின்ஸ் ஆர் ரொம்ப எஃபெக்டிவ், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் ஆனாலும் ரொம்ப எஃபெக்டிவ். பட் அகெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா ஒரு 3-4 பேருக்கு தான் இம்யூனோதெரப்பி ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஸோ அதனால சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு இம்யூனோதெரப்பி கொடுத்தா வேலை செய்யுமான்னு பார்த்த அப்புறம் தான் இம்யூனோதெரப்பி கொடுக்கணும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போ லங் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி காமன் கேன்சர்ஸ்க்கு எல்லாமே இம்யூனோதெரப்பி ஆப்ஷனும் இருக்குது. பட் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கிடையாது. இது அந்த சில ஃபேக்டர்ஸ் பாசிட்டிவாக வந்தால் தான் நாங்கள் இம்யூனோதெரப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து கேன்சருக்கு இவ்வளோ அட்வான்டேஜாக மெடிசன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி சொன்னீங்க. இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிசன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும் டாக்டர்? கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின். பிகாஸ் ஓரோ கேன்சருக்கும் ஓரோ ஸ்டேஜுக்கும் ஓரோ ட்ரீட்மெண்ட் இருக்கும். பட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கேன்சர் ஸ்டேஜ் எடுத்திங்கன்னா வெரி மினிமல் ட்ரீட்மெண்ட். சம்டைம்ஸ் சர்ஜரி மட்டும் தேவைப்படும். அட் த மோஸ்ட் சம் டேப்லெட்ஸ் தேவைப்படும், இல்லை சம்டைம்ஸ் கீமோதெரப்பி. பட் தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். அப்போ வந்து சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன், இல்லை சம்டைம்ஸ் டார்கெட்டட் தெரப்பி எல்லாமே சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். யூஸ்வலி 4th ஸ்டேஜ் கேன்சர்னா க்யூர் பண்ண முடியாது. பட் அப்போவுமே நிறைய இந்த லேட்டஸ்ட் மெடிசின்ஸ் எல்லாம் வச்சு மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன சொன்னோன்னா மெஜாரிட்டி ஆஃப் த க்ரானிக் டிசீசஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் க்யூர் பண்ண முடியாது. பட் மாத்திரை சாப்பிட்டு அது நல்ல கண்ட்ரோலில் வச்சா யூ கேன் கெட் ஆன் வித் யுவர் லைஃப்ஸ். அந்த மாதிரி இந்த கேன்சருக்கும் அது ஒரு க்ரானிக் டிசீஸாக மாற்றிடுச்சுன்னா தென் குவாலிட்டி ஆஃப் லைஃப் மெயின்டைன் பண்ணி இந்த ஈவன் எல்டர்லிக்கு ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வயசான கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு க்யூர் பண்ணும்? இப்போது ஒன்று வந்து இதில் 2 பார்ட்ஸ் இருக்கும். வயசானவருக்கு எந்த அளவுக்கு இந்த டாலரேட் பண்ணும் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு 30 வயசானவருக்கு நான் ஸ்ட்ராங்கான கீமோதெரப்பி கொடுத்தா ஹார்ட்டு, லங்ஸ், கிட்னி எல்லாமே 30 இயர்ஸ் தான். ஸோ நல்லா டாலரேட் பண்ணுவாங்க. பட் இந்த வயசானவருக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சயின்ஸில் எப்படின்னா அது பயாலஜிக்கல் ஏஜ், க்ரோனாலஜிக்கல் ஏஜ் அந்த மாதிரி 2ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு 70 வயசு இருக்கவரை நாங்கள் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போனா நம்ம ஸ்ட்ராங் கீமோதெரப்பியே கொடுக்கலாம். பட் அதே ஒரு 60 வயசானவருக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் இருந்தால் நிறைய ஆர்கன்ஸ் வீக்காக இருக்கும். அப்போ வந்து நாங்கள் அப்போது ஒரு ஸ்கோர் செக் பண்ணி காம்ப்ரிஹென்சிவ் ஜிரியாட்ரிக் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஃபுல்லாக எல்டர்லி எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு இவருக்கு ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு, அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கீமோதெரப்பி கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் டீமில் முடிவு பண்ணி அதுக்கு ஒரு பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். அவரை ஏஜுக்கும் அவரை ரிஸ்க்குக்கும் எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அதுதான் பார்க்கணும். நீங்கள் அடுத்த கேட்ட கேள்வி அகெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. நிறைய ஃபேமிலிஸ் கேட்பாங்க, இவ்வளோலாம் ட்ரீட் பண்ணி எதுக்கு சார், இதை க்யூர் பண்ண போகிறோமா, இல்லை இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்போம். ஸோ அதில் வந்து எகெயின் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஏஜ் இஸ் நாட் எ பேரியர். யூ கேன் க்யூர் கேன்சர். நாங்கள் எவ்வளோ பேரை ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர்ஸ் க்யூர் பண்ணி தே ஹவ் கான் பேக் டு த சொசைட்டி அண்ட் நார்மல் லைஃப்ஸ் லீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் வென் வி ஆர் நாட் ஏபிள் டு கிவ் ரொம்ப லாங் டேர்ம் க்யூர், நிறைய மைல்ஸ்டோன்ஸ் அவர் பார்க்க முடியுது. ஒரு 4th ஸ்டேஜ் கேன்சர் நான் ஒரு 2 இயர்ஸ் கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா கிராண்ட் சன்னது மேரேஜ் முடியுது, இல்லைன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் லைஃப் மைல்ஸ்டோன் அவர் பார்க்க முடியுது, கிராண்ட் சைல்டு பர்த் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி கரெக்டான டைமில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த ஈவன் எல்டர்லிக்கு குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கலாம். ஓகே, இதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது? எந்தெந்த ஸ்டேஜஸில் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ வந்து க்யூரபிள்னு சொல்லலாம்? ஸோ யூஸ்வலி அகெயின் ஈச் கேன்சர்ஸுக்கு கொஞ்சம் வேரியாக இருக்கும். பட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ். இதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் க்யூரபிள். ஸோ நம்ம இன்டென்டே வந்து ரொம்ப அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணி ஃபுல் க்யூர் பண்ணுறதுக்கு தான். தேர்ட் ஸ்டேஜ் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒரு 50% சான்ஸ் ஆஃப் க்யூர் இருக்கும். பட் 4th ஸ்டேஜ் அது வந்து யூஸ்வலி க்யூரபிள் கிடையாது, பட் கண்ட்ரோலபிள். நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து ஒரு வாட்டியும் ஸ்கேன்ஸ் பண்ணி டிசீஸ் ஸ்டேபிளாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்படி இருந்தீங்கன்னா தென் இட் பிகம்ஸ்
அந்த சுச்சுவேஷனில் வந்து க்யூர் இஸ் நாட் அவர் கோல். நம்ம இப்போ ஒரு எல்டர்லிக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப், வலி இல்லை, சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க, ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா வீட்டில் அவர் ட்ரீட்மெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். அப்படி இருந்தால் வி வில் கண்டினியூ த ட்ரீட்மெண்ட். டாக்டர் இப்போ வந்து வருமுன் காக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால வந்து இப்போ 50-60 ஏஜ் வரைக்கும் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஒரு பிபி, சுகர் இது மட்டும்தான் இருக்குது, நான் வந்து என்னை கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ இதில் மெயின் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ரெகுலர் ஹெல்த் செக்கப். ஸோ இந்த 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி இந்த லேடிஸ்னா பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு லேடி டாக்டர்கிட்ட பண்ணலாம். அண்ட் யூட்ரஸுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து சில பிளட் டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி இருக்கும். மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இது வந்து இன்கேஸ் நமக்கு தெரியாமலே ஒரு ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் இருக்குன்னா அது ஸ்க்ரீனிங் மூலமாக கண்டுபிடிக்கலாம். சில வேக்சின்ஸ் வந்திருக்காங்க, அது எல்லா கேன்சர்ஸ்க்கும் கிடையாது. அது வந்து ப்ரிவென்ஷனுக்காக. இப்போ சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் இருக்கும், பட் அது வந்து எல்டர்லிக்கு கிடையாது. இப்போ யூஸ்வலி ஒரு 14 இயர்ஸ் இல்லை கேர்ள்ஸ் ஒரு 20-25 இயர்ஸ்க்கு வரைக்கும் அந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் எடுத்துச்சுன்னா இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அது வந்து சர்வைக்கல் கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் அதை எடுத்திங்கன்னா இந்த லிவர் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சில வேக்சின்ஸ் வந்து எடுக்கிறதும் இம்பார்ட்டன்ட். வயசானவங்களுக்கு வரக்கூடிய இந்த ப்ராஸ்டேட் கேன்சரை முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சிம்டம்ஸ்லாம் நம்ம வந்து கவனிக்கணும் டாக்டர்? ப்ராஸ்டேட் கிளாண்டு வந்து வயசு ஒரு 60 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பெருசாகும். ஸோ அது வந்து பினைன் ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட் சொல்லுவோம். அது வந்து கேன்சர் கிடையாது. அது வந்து அந்த ஏஜ் ரிலேட்டடாக கொஞ்சம் பெருசாகுது. அதில் யூரின் நிறைய வாட்டி போகுது, இல்லை நைட்டு நிறைய வாட்டி போகுது. இன்கம்ப்ளீட் எம்டிங் சொல்லுவோம். யூரின் பாஸ் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இதெல்லாமே ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். அது வந்து எப்போவுமே கேன்சர் கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் யூராலஜிஸ்ட், அதுக்கு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி செக்கப் பண்ணி அவர் எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த சீரம் பிஎஸ்ஏ அந்த ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். திருப்பியும் டவுட் இருந்தால் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே டாக்டர், ஸோ இவ்வளோ நேரம் கேன்சரில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படியெல்லாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணலாம், ஸோ எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.